சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க ரகுராம். இந்த பக்கமா சிவராமன் அவங்க ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானகி ஓடி வந்து, ஏங்க இன்னும் நல்ல நேரம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல, நீங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மாயா மாடியிலேருந்து வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பெரியம்மா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மாயா. எனக்கு அப்படியே சந்தியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு தெரியுமாங்கிறாங்க ஜானகி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மாயா, நம்மளுக்கு வாழ்க்கையில பிடிச்ச விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம யாரையும் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. பிடிச்சது கிடைக்கலைனாலும் அடுத்தவங்க மனசை நோகடிக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன். அதனாலதான் அந்த கடவுளே உன்னை எனக்கு பிடிக்கும்னு உன்னையே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருங்கிறாங்க ரகுராம். உன் ஆசை எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடக்குங்கிறாங்க. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது பெரியப்பா. எப்பவுமே இந்த வீட்டுல நான் எல்லாத்தோட ஒண்ணா இருக்கணும். குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் பெரியப்பா. எனக்கு அது போதுங்கிறாங்க மாயா. ஆமா, உங்க அம்மா என் கூட எப்பவும் இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசை தான் நிறைவேறல. இப்ப நீ எங்க கூடவே இருக்க போற. சந்தியாவே என் கூட இருக்கிற மாதிரி தோணுது. உங்க அம்மாவோட ஆசையும் நிறைவேற போகுது மாயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. மாயா, உங்க அப்பா வந்திருக்காரு பாருன்னு ரகுராம் சொன்னதும் மாயா உங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க கிஷோர். அப்பா, இந்த டைம்ல நீங்க எங்க என் கூட இருக்க மாட்டீங்களோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சுப்பாங்கிறாங்க மாயா. இப்ப நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சீனுவும் நானும் சேரணும்னு முதல்ல நினைச்சது நீங்க தானே மாயா. உன்னோட ஆசையும் என்னோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேற போகுது. உனக்கு எப்பவுமே லைஃப்ல நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாம இரு. தானா ஓடி வராங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கிஷோர் அந்த பக்கம் போறாங்க. மாயா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சது ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா அதுக்கு கடைசி வரைக்கும் போராடணுங்கிறத நான் உங்ககிட்ட இருந்ததான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க தானா. எல்லாருக்குமே போராடித்தான் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் தானாவே அமையும். ஏன் உனக்கு கூட அப்படித்தானே. கார்த்திக் சார் கூட நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே தானே அமைஞ்சிருக்கு. என்ன வெக்கமாடி அப்படின்னு மாயா கேட்கறாங்க. தானா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. சீனு அவங்க ரூம்ல ரெடியாகாம கோவமா கொண்டிருக்காங்க. மணிவண்ணன் வந்து பார்த்துட்டு, டே சீனு என்னடா இன்னும் ரெடி ஆகலையா, ஏண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீ பாட்டுக்கு உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம், ரெடி ஆகடா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். நிச்சயதார்த்தம் நடந்து என்ன ஆக போகுது, எதுக்கு அப்படிங்கிறாங்க. டே என்னடா இப்படி பேசுற, உனக்கு தாண்டா நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்கிறாங்க. இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவைதானான்னு கேட்கறாங்க சீனு. டே சீனு என்னடா விளையாடுறியா, இப்போ என்னடா பிரச்சனை அப்படி நடந்துருச்சுன்னு கேட்கறாங்க மணிவண்ணன். ஏப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, அம்மா கிட்ட எவ்வளவு எதிர்த்து பேசியிருக்கா, கேட்க போனதுக்கு கை நீட்டி பேசியிருக்கா, கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டா, அவ இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வா, நான் போய் அவளுக்கு மோதிரம் மாத்தி விடணுமான்னு கேட்கறாங்க. டேய் சீனு, அந்த பிரச்சனை நடக்கும்போது நீயும் இல்ல நானும் இல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆனா மாயா அப்படியெல்லாம் போய் பேச மாட்டாடா. முதல்ல போய் நீ நிச்சயத்துக்கு ரெடியாகி வா போங்கிறாங்க மணிவண்ணன். அப்படின்னா அவள் அம்மாவை எதிர்த்து பேசுவா, கை நீட்டி பேசுவா, என்ன வேணாலும் பேசுவா, நான் அவளை எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படித்தானே கேட்குறாங்க சீனு. ஐயோ சீனு, இப்போ இது பிரச்சனை இல்லை, பேசாமல் விட்டுடாங்கிறாங்க மணிவண்ணன். நான் அவளை பற்றி பேசவே விரும்பலைங்கிறாங்க சீனு. டே நீ கோவத்தில் பேசுறேடா, அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாதுங்கிறாங்க மணிவண்ணன். அந்த இடத்துக்கு பத்மா வந்துட்டாங்க. அவங்க மட்டும்தான் மாயாவை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. பேசி பேசி சீனுவோட மனசை மாற்ற பார்க்குறீங்களா, என்ன சொல்லி அனுப்பியிருக்கா அந்த மாயா, அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என் பையனோட மனசை மாற்ற பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க பத்மா. ஏண்டி மாயா என்னடி சொன்னா, மாயா எதுவுமே சொல்லியேங்கிறாங்க மணிவண்ணன். ஆமாம், எது உண்மை எது பொய்யுங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெளிவாக புரிய வந்தது. நல்லது எது கெட்டதுன்னு என் மகனுக்கு தெரியும். அவன் ஏன் இப்படி பேசி பேசி அவனை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருங்கிறாங்க பத்மா. எல்லாமே உன்னால வந்ததுடி, எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சிட்டியல, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை. மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்ம மகனுக்கு வேற எவ்வளவு கிடைக்கவே மாட்டாடி. ஆமாமா, நல்ல பொண்ணு தான் என்ன அடிக்க வந்தா பாருங்கன்னு பத்மா இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்றாங்க. மாயாவுக்கு கோவம் வராது, அப்படி வராதவர்களுக்கு இவ்வளவு அளவுக்கு கோவப்பட வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீ என்னெல்லாம் பேசிப்பா. அது எப்படி மாயா கோவப்பட்டது மட்டும் அந்த வீடியோல இருக்கு, நீ பேசுனதெல்லாம் எதுவுமே இல்லையேன்னு கேட்கும்போது தான் சீனுக்கு கொஞ்சம் உரைக்குது. முதல்ல நான் பேசினேன், அப்புறம் அவ திட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோங்கிறாங்க பத்மா. திட்டமே அதுதானே, நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும், அவ அதிகாரம் தான் இந்த வீட்டுல செய்யணும், நினைக்கிறதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளையோட வாழ்க்கை தான் அவளுக்கு கிடைச்சதா. கண்டவங்களுக்காக பேசுறது எல்லாம் விட்டுட்டு நம்ம பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிங்கிறாங்க பத்மா. டே சீனு, இவ சொல்றது எல்லாம் கேட்காதடா, இவ ஒன்னும் உனக்கு நல்லது நினைக்கல, வேற யாருக்கும் நல்லது செய்ய பாக்குறாங்கிறாங்க மணிவண்ணன். டே சீனு, இவரா பேசலேடா, அந்த மாயா சொல்லி கொடுத்ததா உங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன செஞ்சா நல்லதுன்னு உனக்கு தோணுதோ அதை செய்யிடாங்கிறாங்க பத்மா. உனக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதை மட்டும் நீ செய்ய, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறாங்க. என்னடி கோல்மால் பண்ணிட்டு இருக்கிறியா, என்னடி அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்க, முதல்ல உன்னை அடிச்சா சரியா போகுங்கிறாங்க மணிவண்ணன். ஏ சீனு, நான் சொல்றத கேளு, இவ பேச்செல்லாம் கேட்காதடா, வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவீங்கிறாங்க மணிவண்ணன். ஆமாமா, இவர் சொல்றத கேளு, இவர் மாதிரி சும்மா தாண்டா சுத்திக்கிட்டு இருப்ப, இவர் பேச்ச கேட்டினா அப்படிங்கிறாங்க பத்மா. என்னடி என்ன மாதிரினா, நான் என்ன சும்மா சுத்திட்டு இருக்கேன்னா போட்டேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் உழுந்து போயிருப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அம்மா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போட்டதை நிறுத்துங்க, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப நீங்க ரெண்டு பேரும் வேற என் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க சீனு. டே சீனு, இங்க இருந்து முதல்ல கிளம்பி வாடா, மாயாவோட உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, வந்து சேருன்ட்டு போறாங்க சீனு. அப்பா, டே சீனு, உங்க அப்பா வேணும்னு தான் உன்னை குழப்பிட்டு இருக்காரு, நீ அந்த மோதிரத்தை சாரு கையில போடு, அவங்க வாழ்க்கை அப்பதான்டா நல்லா இருக்குங்கிறாங்க பத்மா. ரெடியாகி வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மணிவண்ணன் வந்து, டே சீனு, இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்ச மாதிரி வச்சுக்கோடா, ஏன்டா இப்படி சோர்ந்திருக்க, ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க மணிவண்ணன். ரகுராம் சிவராமன் எல்லாரும் புவனேஸ்வரி வீட்டுல இருந்து ஒருத்தரையும் காணுமேங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சுன்னு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அத்தையை காணான்னு ஜானகி ஓடி வராங்க. அம்மாவை காணுமே, அம்மா இங்க தானே இருந்தாங்க, சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சிவராமன் அந்த பக்கம் போய் பாக்குறாங்க. ஜானகியோட அப்பா போட்டோவை பார்த்துக்கிட்டு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. அந்த
இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. மாயா பார்த்துட்டு தனா கிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி போட்டோ எங்க அம்மா ஒரு போட்டோ வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதி கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக மாமா போட்டோ வச்சுக்கிட்டு அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. நாமளே நிச்சயதார்த்தம் நிறுத்த வேண்டாம் போல இருக்கு, அத்தையே ஃபுல் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க பார்வதி. நிச்சயதார்த்தம் நடக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. யார் போட்டோவை எடுத்து வச்சா பிரச்சனை தானா வருமோ, அதனாலதான் அந்த போட்டோவை எடுத்து வச்சு அவங்க பிரச்சனையை ஆரம்பிக்க போறாங்கங்கிறாங்க பார்வதி. ரகுராம் கேக்குறாங்க, அம்மா இப்ப எதுக்கு மாமா போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா, இந்த வீட்டுல கொஞ்ச நாளா எல்லா விஷயங்களும் மாறுபட்டு இருக்கு. பழக்கம் வழக்கம் பின்பற்றிட்டு இருக்கிற முறை எல்லாமே மாறி இருக்கு. சிலர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எது வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனா சில விஷயங்களை மட்டும் மாத்தவே முடியாது. எல்லாத்துக்குமே தெரியணும். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்தது சில காலம் போனா மறந்துடும்னு சொல்லுவாங்க. என்னால எப்படிப்பா என் அண்ணனை மறக்க முடியும்? இந்த வீட்டுல என்ன ஒரு நல்லது நடந்தாலும் அதுல என் அண்ணனோட நினைவுகள் இருக்கும்பா. அவரை வச்சு தான் எந்த ஒரு நல்லதும் நடக்குங்கிறாங்க. ஆமாம்மா, அது நல்ல விஷயம் தானுங்கிறாங்க ரகுராம். மாமாவோட பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அது நல்ல விஷயம் தானே. அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்குமே. ஆமாங்க, அப்பா இருந்து அவர் தலைமையில நடக்க வேண்டியது இப்போ இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஜானகி. ஆமாமா, ஏன் மாமா இல்லாம போனாங்கன்னு அதான் ஊருக்கே தெரியுமே அண்ணி அப்படிங்கிறாங்க பத்மா. அக்கா எதுக்குக்கா இப்ப அதை பத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க சிவராமன். டே, மாமாவோட போட்டோவை பார்த்ததுமே பழசெல்லாம் நினைவுக்கு வருதுதாங்கிறாங்க. யார் வேணாலும் இதை மறக்கலாம், ஆனா நம்ம மறக்க முடியுமா நம்ம மாமாவேங்கிறாங்க பத்மா. நடந்து போன கெட்ட விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு நடக்க போற நல்ல விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கலாமேங்கிறாங்க ரகுராம். மாயா வா, வந்து தாத்தா போட்டோவுக்கு விளக்கேத்துவான்னு கூப்பிடுறாங்க ரகுராம். மாயாவும் போய் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கிஷோருக்கு வேண்டிக்கிறாங்க, மாமா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயாவும் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க, அம்மா செஞ்ச தப்பால தான் உங்க உயிர் போச்சு, இது எல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நான் இந்த குடும்பத்துல வந்து போராடிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தான்னு கையெடுத்து கும்பிட்டு மாயா மனமுருக வேண்டிக்கிறாங்க. மாயா சீனுவை பாக்குறாங்க. சீனு மாயாவை பார்க்க பிடிக்காம அப்படி முகத்தை திருப்பிக்கிறாங்க. உன்னை பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணிக்க போற மாதிரி தெரியலையே, ஏதோ கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் தெரியுதுன்னு கதிரேசன் கிண்டல் அடிக்கிறாங்க. இது மாறிட்டியே என்னன்னு கதிரேசன் கேட்க, டேய் நானே கடுப்புல இருக்கேன், பேசாம அமைதியா இல்லடா அப்படிங்கிறாங்க சீனு. டேய் மனசுக்கு இது மாத்திக்கிட்டா சொல்லுடா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், என் ரூட் கிளியர் ஆகுமல்லங்கிறாங்க கதிரேசன். சீனு கோவத்துல விடவும் முடியாம விட்டு கொடுக்கவும் முடியாம அப்படி முறைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கமா அதை தானா கவனிச்சிட்டாங்க. என்ன சீனு மாமா முகத்துல சந்தோஷத்தையே காணமே மாயான்னு கேக்குறாங்க. மாயா இன்னும் கோவமா தான் இருக்காரான்னு கேக்குறாங்க. தெரியலங்கிறாங்க மாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் பேச போறோம், எல்லாம் தயாரா தானே இருக்காங்க. புவனேஸ்வரி வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க ஜானகி. சொன்ன மாதிரியே புவனேஸ்வரி பரமேசு கார்த்திக் எல்லாரும் வந்து காரை விட்டு இறங்குறாங்க. தங்கச்சி சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்குது. இப்ப சீனுக்கும் மாயாவுக்கும் தான் நிச்சயம் நடக்க போகுது, நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலைங்கிறாங்க பரமேஸ்வரன். நிச்சயம் தானே நடக்க போகுது, ஒன்னும் கல்யாணம் நடக்கலையேங்கிறாங்க புவனேஸ்வரி. அது வரைக்கும் வந்துருச்சல, இனி என்ன கல்யாணம் தடபடவா போகுதுங்கிறாங்க. நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம நினைச்சது எதையுமே செய்ய முடியாதுங்கிறாங்க பரமேஸ்வரன். இது நடக்காம இருக்க என்ன வழியோ அதை நம்ம சீக்கிரமா செய்யணும். சரி இப்ப வாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி முன்னாடி போய் நிக்கலாம்னு சொல்லி பரமேசு, கார்த்தி, புவனேஸ்வரி 3 பேர் போய் நிக்கிறாங்க. இவங்களை வரவேற்கிறதாக ரகுராம் குடும்பம், அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அப்பவும் கதிரேசனுக்கு மட்டும் கார்த்தியை பார்த்ததும் சந்தேகமாவே இருக்கு. சீனு, இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடாங்கிறாங்க. இவர் தான் தனாவை கட்டிக்க போற மாப்பிள்ளைங்கிறாங்க சீனு. அது தெரியும்டா, ஆனாலும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கதிரேசன் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்தா ஒரு கதையே எழுதிடலாம் போல இருக்குன்னு பரமேஸ் சொல்றாங்க. ஏன்பா அப்படி சொல்றேன்னு பாட்டி கேட்கறாங்க. கல்யாண வேலை மட்டும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, ஆனா கல்யாணம் பண்ண மட்டும் மாறிக்கிட்டே இருக்குதே அத்தைன்னு அப்படி சொல்லாம சொல்லி குத்தி காட்டுறாங்க பரமேஸ். சரி நிச்சயம் பேசுறதுக்கு நல்ல நேரம் கூடிருச்சுன்னு சொல்லி சபையே கூடுது. எல்லாருமே சிரிச்ச முகமா சந்தோஷமா சீனுக்கும் மாயாவுக்கும் நிச்சயம் நடக்க போகுது, நிச்சயம் பேச போறோம்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீனு மாயா கழுத்துல மாலை எடுத்து போடுப்பான்னு சொல்றாங்க. மாயா சீனுவுக்கு மாலையை சந்தோஷமா அவங்க கழுத்துல போட்டு விடுறாங்க. சீனு கையில மாலையை எடுத்து வச்சுக்கிட்டு மாயா கழுத்துல போடலாமா வேண்டாமான்னு ஒரு முக வெறுப்புல அப்படி மாலையை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் வெறுப்பா மாலையை போட்டு விட்டுறாங்க. அடுத்தது மோதிரத்தை எடுத்து மாயா கையில போடுப்பாங்கிறாங்க. மோதிரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சீனு. மாயா மேல தேவையில்லாம கோவம் வெறுப்பும் அது எல்லாமே மட்டும் சீனு யோசிக்கிறாங்க. பத்மா சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நீ டக்குன்னு சாரு கையில கொண்டு வந்து மோதிரத்தை போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனுவும் முட்டாள்தனமா அந்த மோதிரத்தை சாரு கையில போடலாமா மாயா கையில போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாருவும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சீனு காதலுக்கு முழு உரிமை கொடுப்பாங்களா, சுயநலமான கோவத்துக்கு ஆளாகி இப்ப தன் வாழ்க்கையை அழிச்சுக்க போறாங்களான்னு நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.